முத்து ப்ரோ, வெல்கம். ஜீவா ப்ரோ, வணக்கம் வணக்கம். வாட்ஸ்அப்? ஆமா ப்ரோ, நேத்து கணிச்சது சரியாயிருச்சு. ரஞ்சித் இன்னைக்கு எவிக்ட் ஆயிட்டாரு. ஆமா, தனியா போயிட்டாரேன்றதுதான் வருத்தம் நம்ம மனசுல. ஆமா டபுள் எவிக்ஷன்னு பார்த்தோம். ஆனா சிங்கிள் எவிக்ஷனோட இந்த வாரத்துல முடிச்சிட்டாங்க. ம் எப்படி ப்ரோ இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. இன்னொரு 4 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனை பேர் இருக்கிறாங்களே என்ன பண்ண ம் போறாங்கன்னு தெரியல. அடுத்தடுத்து டபுள் எவிக்ஷன், மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி பண்ணா இல்ல, மிட் வீக் எவிக்ஷன்லாம் வரும்னு நான் எதிர்பார்க்கறேன். இப்படியே போச்சுன்னா. அது வந்து நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, ம் பிரியாராமன் வந்தாங்க ரஞ்சித்தை பிக்கப் பண்ண. பாத்தீங்களா? சச் a ரொமான்டிக். ப்ரோ சொல்லி வச்சு கூப்பிட்டுருப்பாங்க போல. அந்த மாதிரி வந்துட்டாங்க பிரியாராமன் இன்னைக்கு. அது ஒரு பார்க்க அவங்களுக்கு ஒரு எமோஷனல் ம் மொமெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ ரஞ்சித் பற்றி எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் ம் தான் இன்னைக்கு ஏவியில் போட்டுட்டு இருந்தாங்க. அதேமாதிரி பிரியாராமன் பார்த்து ஆமா. எமோஷனல் ஆகிட்டு இருந்தார், ரஞ்சித் பார்த்து எமோஷனல் ஆகிட்டு இருந்தார். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே விஜய் ம் சேதுபதிக்கு ரஞ்சித் மேலே ஒரு பயங்கரமான மரியாதை இருக்குது. ஒரு ஆக்டர், சீனியர் ஆக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தினால பயங்கரமான மரியாதை இருக்குது. ஆமா. அதையுமே இன்னைக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ம் பண்ணியிருந்தார். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நடந்துச்சு. ம் இது ஒரு எவிக்ஷனில் மெயினான ம் விஷயம். ஸோ உப்பு சப்பு இல்லாம நடந்துச்சு. எவிக்ஷன் அப்படின்ற ப்ராசஸ். ஓகே. ப்ரோ இன்னொரு ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, ரஞ்சித் எவிக்ட் ஆகும்போது சிலர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஏவிலாம் போட்டு காட்டும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த டிவி டாஸ்க் அப்புறம் நாங்க வந்து ரஞ்சித் அப்படின்றதே பார்க்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க வந்து அந்த டாஸ்க்ல ரஞ்சித் ம் அப்படின்றத பார்த்தீங்களா? நீங்க எந்த டாஸ்க்ல வந்து ரஞ்சித் அப்படின்றவர் வந்து காணாம போயிட்டார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆ, எல்லாத்துலயுமே அவர் காணாம தானே போனாரு. எங்க அவர் வந்து தெரிஞ்சாருன்றத நான் கேட்கிறேன். ஏன்னா அவர் கேப்டன்சின்னு ஒண்ணு இருந்தப்ப கூட அவர் காணாம போனாரு. எல்லா இடத்துலயும் செல்லங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா இருந்தாரு. அப்பப்போ கேமரா பார்த்து சாமி கும்பிடுறப்ப அவர் இருந்தாரு. ஒரு கேப்டன்சில அவர் தேர்வானாரு. அந்த வாள வச்சு இந்த மாரி பண்ணணும் அப்படின்ற டாஸ்க்லயும் தோத்து போனாரு. அதுக்கப்புறம் எங்கேயோ விழுந்தடிச்சு ஏதோ ஒரு இடத்துல போய் தோள முட்டிக்கிட்டாரு. இவ்வளவு மட்டும் தான் ரஞ்சித்தோட ஞாபகமே இருக்கு. அவ்வளவுதான். அந்த விஷயங்கள் தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஆமா, டம்மி பாவா தான். ஆமா, கண்டிப்பா. அவருக்கான ஒரு பாசிட்டிவ் இமேஜ் மட்டும் உள்ள கிரியேட் பண்ணிக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் எல்லாருக்குமே இருக்கு. எல்லாரும் அது என்ன பாசிட்டிவ் வெளியில வந்தா தானே தெரியும். எது என்ன பாசிட்டிவ்னு. ஓகே ப்ரோ. எப்பவும் கேப்டனுக்கு ஒரு பயங்கரமான அடி குடுப்பாரு. ஆனா, விஷாலுக்கு விழுந்த மாரி ஒரு அடி ம். வேற எந்த கேப்டனுக்குமே இதுவரைக்கும் விழல அப்படின்னு நெனைக்கிறேன் ப்ரோ. பயங்கரமா வெளுத்து வாங்கிட்டாரு இன்னைக்கு. ம். அந்த மாரியான செயல்கள் தான் இந்த மச்சான், ஆனா அத நான் ரசிச்சேன். ஏன்னா அந்த எபிசோட் பாக்குறப்பவே நம்ம யோசிச்சோம். இத யாராவது கேட்க மாட்டாங்களா? யாராவது கேட்க மாட்டாங்களான்றப்போ நறுக்குன்னு கேட்டாங்க. ஆமா நறுக்குன்னு கேட்டாரு. ஒரு விஷயம் என்னன்னா, எல்லார்ட்டயுமே கருத்து கேட்டுட்டு இருந்தாரு. கருத்து கேட்கறது வழக்கம் தானே. வர அந்த மாரி ம். கருத்து கேட்டுட்டு இருந்தாரு. விஷால் இந்த மாரி எப்படி எப்படி கேப்டன்சி பண்ணாரு அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருந்தாரு. ம். அப்போ வந்து எல்லாரும் பண்ணும்போது அந்த தப்ப வந்து சுட்டி காட்டிட்டு இருந்தாரு. ஆனா, அந்த இடத்துல அன்சி அதாவது இவரோட அசின் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் அவர் வந்து வேற மாரி மாறிடுறாரு அப்படின்ற மாரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட அது உண்மதான். மத்தவங்க கிட்ட ஹார்ஷா இருக்கிற அவர் வந்து அவர் கொஞ்சம் அன்ஷிதா அப்படின்னு வரும்போது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுறாரு ப்ரோ. அத ஜாக்லின் கேட்டாங்களே! அத எபிசோட்ல கேட்டாங்க. அவங்க கிட்ட கேட்கிறப்ப இந்த டோன்ல கேட்க மாட்டேங்கிறேன். என்ட்ட வர கேட்கிறீங்க. பாருங்க, அது வந்து டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். ஆர்குமென்ட் வரப்போ ஒருத்தங்க நம்மள கேட்கணும்னு இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட நம்ம கருணையா பேசுவோம். கேட்கணும்னு இருக்க. கேட்கக்கூடாதுன்றவங்க கிட்ட நம்ம கத்தி பேசுவோம். ஏன்னா எப்படி கேட்க மாட்டோம்? இப்படி கத்தி பேசினாவாவது கேட்குமா? அது டோட்டலி நேச்சுரல். அவர் அத கான்ஷியஸா பண்ணாரான்னு எனக்கு தெரியல. பட் அன்ஷிதான்னு வரப்போ ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கத்தானே செஞ்சுச்சு. அவர் ஏற்கனவே தர்ஷிகாவ மார்க் போட்டு அனுப்பிச்சாச்சு. தர்ஷிகாவா, அன்ஷிதாவான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த ஆளு. ஆமா. அது ஒரு முக்கியமான எவ்வளவு பாயிண்ட். வயலண்டா டாஸ்க் நடக்குது. ஏன் மஞ்சரிக்கு அடிபட்டா உங்களுக்கு தெரியாது. ராயனுக்கு அடிபட்டா, ஐ மீன் ராணுவுக்கு அடிபட்டா உங்களுக்கு சந்தேகம் வரும். அன்ஷிதா அடிபட்டா மட்டும் அடி வரும். அவங்க ஒரு அன்ஃபேர் கேம் அத விளையாடுறாங்க. கூப்பிட்டு ஏன் இந்த மாரின்னு கேட்டப்போ, அதுக்கு வந்து அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்றாரு. ஆமா. ஒரு இன்ஜூர் ஆகுதுன்னு ஒரு பயம் வரும்போது, நீங்க வந்து அந்த இடத்துல கான்ஷியஸா இருக்கீங்கல்ல. அப்போ வந்து அன்ஷிதா ஒரு அன்ஃபேர் கேம் ஆமா. விளையாடும்போது ஒரு கான்ஷியஸ் இருக்கணும்ல, அப்படின்ற மாரி கேள்வி நீங்க பயங்கரமா கேட்டிருந்தாரு. எக்ஸாக்ட்லி. விஷாலே இந்த வீட்ல ரொம்ப இவ்வளவு வாரம் இருந்ததுல அன்ஃபிட். நீங்க ரஞ்சித்த இந்த வாரம் அனுப்பிட்டீங்க. ஓகே, ரஞ்சித்தும் அன்ஃபிட் தான். பட் விஷாலும் எப்போ காலியா இருக்க வேண்டும். ஏன்னா என்டர்டெய்னர்னு இவங்களே சொல்லுவாங்க. இவரே சொல்லுவாரு. வீட்ல இருக்க மத்தவங்க என்டர்டெய்னர்னு சொல்லுவாங்க. பாக்குறது நீ நானும் தானே. ஏதாவது ஒரு ஒரு விஷயம் சொல்லி விஷால் நம்மள பயங்கரமா என்டர்டெயின் பண்ணாருன்னு. நீங்க ஒரு விஷயம் சத்தியமா தெரியல. கவனிச்சீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 3 வாரம் எடுத்துக்கலாம். அந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 வாரம் வந்து விஷால், முத்துக்குமரன், அருண் இவங்க 3 பேரும் ஒரு நல்ல பாண்டிங்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஷாலும், ஆமா. அருணும் அங்கிருந்து கொஞ்சம் விலகிட்டே வந்தாங்க. இன்னைக்கு ஒரு பாயிண்ட் வைக்கும்போது, ம். விஷாலும், அருணும் ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எப்படா முத்து மேல அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது எக்ஸாக்ட்டா நான் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது கரெக்ட்டா புரியுது ப்ரோ. அந்த மாரி தான் பண்ணியிருக்காங்க. விஷாலும், அருணும் அந்த மாரி ஒரு தருணத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது இந்த 75 நாள்ல? ஃபர்ஸ்ட் 3 வாரங்கள் தவிர. பட் இது ப்ரூ இது வந்து ஒரு மாரி புகஞ்சுக்கிட்டே தானே இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப முன்னாடியே ரிலீஸ் பண்ணாங்க. இவன் தான் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். அண்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல முத்துக்குமரன் பண்ணது இன்ஃப்ளூயன்ஸ் தான். அவரோட ஒப்பீனியன் மட்டும் தான் அந்த வீட்லயே ஒலிக்கும். அந்த பாய்ஸ், கேர்ள்ஸ்னு தனியா இருக்கிறப்போ. அப்பவே அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணாங்க. டமுக்கு டப்பாலாம் அதோட ஒரு ஒரு ஸ்டார்ட்டரா இருந்துச்சு. நீட்சி தான் அப்படின்னு இன்னைக்கு ஒரு முழு மீல் ஆமா, அவங்க பார்த்தாங்க ஆமா, இதுல. ஆமா.
என்னதுன்னா இதுல அவரை வில்லன் ஆக்கணும்னு பார்த்தாங்க. இவங்க எதிரே பார்க்கல. இதே எபிசோட்ல இவங்களும் வில்லன் ஆவாங்கன்னு. அருண் ரொம்ப மியூட்டா இருந்து கூட இப்படி நீ இருந்தாலும் நீங்க இப்படிதான். ஆனா ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல ப்ரோ, விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதையும். வாழ்க்கையில உதவாது. ஆனா இந்த வாரம் விட்டு கொடுத்து கெட்டு போயிட்டாரு ப்ரோ ஒருத்தர். யாரு? முத்துக்குமரன் ப்ரோ அந்த கேம்ல. ஆமா கரெக்ட். ஆமா அவர் என்ன சொல்றாருன்னா அது ரொம்ப மோசமா மாட்டிக்கிட்டாரு. அதான் நம்ம நேத்து எபிசோட்லயே நான் சொல்லியிருந்தேன். ஏதாவது கை அசையறது, தாவறது இந்த மாதிரி நீங்க பண்ணியிருந்தா கூட நீங்க தப்பிச்சிருக்கலாம். ஆமா நீங்க சொன்ன மாதிரி அட்டெம்ப்டே பண்ணாம நின்னது பாவம். இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்றத தான் ரொம்ப விஜய் தொக்கா சேதுபதியும் மாட்டினாரு. நீங்க சொன்ன பாயிண்ட் விஜய் சேதுபதி நீங்க மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தாரு. இப்படி நீங்க லைட்டா கை நீட்டிருந்தாலே வந்து மாட்டியிருக்குமே, எதுக்கு விட்டு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா முத்துக்குமரன் என்ன டிஃபெண்ட் பண்றாருன்னா, அந்த இடத்துல நான் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி போகல, அந்த இடத்துல வந்து எனக்கு மைண்ட் ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மத்த எல்லாருமே அதை நம்பல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஊர்ஜிதப்படுத்தி பார்க்கணும்னா அவர் வந்து விட்டு கொடுத்துட்டாரு. அதான் அவருக்கு மைண்ட் ஸ்டக் ஆகும்னு என்னால பிலீவ் பண்ண முடியாது. ஆயிருக்கலாம். ஆனா இல்ல 99.9% சான்ஸ் கிடையாது. ஏன்னா இந்த வீட்டுல நிமிஷத்துக்கு நிமிஷம் கேமை பத்தி யோசிக்கிற ஆள் அவர். நீங்களே வந்து எவ்வளவோ பிக் பாஸ் ஹவுஸ் வெளியே வந்த ஆளுக்கு கிட்ட நீங்க இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க. எல்லாருமே சொல்றது என்ன, இந்த கேமை நான் ஜெயிக்கணும்னு யோசிக்கிற ஆள் முத்துக்குமரன். அவர் என்ன கால்குலேஷன்ல இறங்கினாருன்னா, ஒரு பொண்ணுக்காக நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா சிம்பத்தி நம்ம பக்கம் வரும்னு அவர் நினைச்சாரு. பட் அது பேக் ஃபயர் ஆகும்ன்றத அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுல மாட்டினார் அவரு. இதுதான் என்னோட கருத்து. மேபி மாறுபட்ட கருத்து வேற யாருக்காவது இருந்தா வரவேற்கப்படுகின்றன. இன்னைக்கு இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சு ப்ரோ. ரஞ்சித் வெளியில போறாரு, அருண் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினாரு, கவனிச்சிங்களா? ஜெஃப்ரி போறப்ப கூட வாங்குவாரு. மச்சான் நடிக்கிற டாஸ்க் கொடுத்தா இவங்க எல்லாம் நல்லா நடிக்க மாட்டாங்க, நடிக்காத டாஸ்க் கொடுத்தா இவங்க நல்லா நடிப்பாங்க. வாரம் அந்த வீக்கெண்ட் எபிசோட குறிப்பிட முடியா. அது எப்படி சாதாரணமா ஆசீர்வாதம் வாங்கினாரா, பரதநாட்டியம் ஆடி இப்படி 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 போட்டாங்க. சரி ஓகே ப்ரோ, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு. என்னன்னா போட்டியில பங்கேற்க சொன்னா சண்டேல இருந்து வாலண்டியரா வந்து பங்கேற்றுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டுட்டு இருந்தாரு. யார் அட்டென்ஷன் சீக்கிங்னு நினைக்கிறீங்க, இந்த விஷயத்த சொல்லி யார் அட்டென்ஷன் சீக்கிங்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கேள்வி கேட்டிருந்தார். அந்த கேள்வி உங்கள் முன் வைக்கப்படுகின்றன. நீங்க யார் நினைக்கிறீங்க? ஒரு 3 பேர் சொல்லுங்க நீங்க. அட்டென்ஷன் சீக்கிங்கா யார் இருக்காங்க? ஆமா, அருண் பிரசாத். அருண் பிரசாத் ஃபர்ஸ்ட், அருண் பிரசாத் செகண்ட். ஆமா ஃபர்ஸ்ட் அருண் பிரசாத், அடுத்தது சௌந்தர்யா, மூணாவது முத்துக்குமரன். ஓகே ஓகே ப்ரோ, மூணுமே அக்செப்ட் பண்ணக்கூடியதுதான். இப்போ சண்டை நடக்குது, அங்கே வந்து சண்டையில் இவர் சேர்க்கலைனாலும் வாலண்டியராக உள்ளே போய் ஏதாச்சும் ஒரு கோளாறு பண்ணிட்டு வருவார் அருண் பிரசாத். முத்துக்குமரன் வந்து சண்டை நடக்குதா, அங்கே நம்ம தான் தலைமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் எடுத்துட்டு போய் அங்கே வைக்கிறாரு. சௌந்தர்யா வந்து அந்த சண்டைக்கும் சூழலுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போய் வைப்பாங்க, அதில் மாட்டிக்குவாங்க கண்டிப்பா. அவங்க சண்டையில மாட்டினாதான் இருக்கிறதுலே கியூட் இருக்கு. அவங்க இருக்கிறதுலே பெரிய ஒரு 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 சண்டையை போட்டு போயிருவாங்க. ஆமா, அதுக்கப்புறம் யாரு வந்தாலும் அவங்க வந்து கியூட்னஸோட சமாளிச்சிருவாங்க. அது அவங்க ஸ்பெஷாலிட்டி. ஓகே புத்து ப்ரோ, நெக்ஸ்ட் வீக் பரபரப்பா இருக்கும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சேஃபா விளையாடுங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்க சொல்லுங்க, யாரை எஸ்கேப் அடுத்த வாரம்? ப்ரோ இப்போ வந்து எனக்கு முத்துக்குமரன், தீபக் தவிர மாதிரி எல்லார் மேலேயும் சந்தேகமா இருக்கு ப்ரோ. எனக்கு கடைசி கட்டம் வந்துருச்சு இல்ல, எனக்கு விஷால் மேல சந்தேகம் இருக்கு. ஒரு பேர் சொல்லு மச்சான். ப்ரோ ஒரு பேர்னா விஷால் ஆர் அருண். நான் 2 சொல்றேனே, விஷால் ஆர் அருண். விஷால். நான் விஷால். ஓகே ஓகே ப்ரோ, நான் முன்மொழிகிறேன். எதனால இந்த வாரம் அவர் பெருசா பண்ணல அப்படின்ற சொல்றீங்களா, இல்ல கேப்டன்சி ஃபெயில், இல்ல போன வாரம் பண்ணது அப்படின்ற மாதிரி சேர்த்து சொல்றீங்களா நீங்க? இல்ல விஷால் போறதுக்கான காரணம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, அண்ட் இதுக்கு நடுவில் ரொம்ப பாவக்கார்டு பிளே பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப மோசமா இருக்கு பாக்குறதுக்கு. ஒண்ணு அவர் போகணும், இல்ல நீங்க சொன்ன மாதிரி அருண் போகணும். 2 பேர் போனாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஓகே 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 ப்ரோ. ஓகே முத்து ப்ரோ, நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ ஜீவா, தேங்க்யூ.